ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எனக்கு மார்னிங் ஷிஃப்ட் 5 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆமாங்க, வீட்டு வேலையை ஷிஃப்ட்டு போட்டு வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் மார்னிங் ஷிஃப்ட்டு, அதுக்கப்புறமா 11:30லேருந்து 12:30 வரைக்கும் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு, அப்புறம் மதியம் கொஞ்சம் கேப் ஆகிடுமா, அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நைட் ஷிஃப்ட்டு. ஸோ இந்த டைமிங்கில் தான் எங்கள் வீட்டில் வந்து குக்கிங் பண்ணுறது, வீட்டு வேலை பார்க்குறதுலாம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு அடை தோசை தான் பண்ணியிருந்தேன். முருங்கைக்கீரையும் வீட்டில் இருந்ததா, அதனால் அடை தோசை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு எல்லா தானியங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் நைட்டே வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன். முருங்கைக்கீரையை அதிலேருந்து உருவி மாவோடு போட்டு சுட்டோன்னா அந்த பசங்க சாப்பிட மாட்டாங்க, அப்படியே துப்பிடுவானுங்க. அதனால் அப்படியே அடைய மாவு நம்ம அரைக்கும் போதே ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை மிக்சியிலே போட்டு அப்படியே அரைச்சிட்டேன். ஸோ அதனால தான் மாவு கொஞ்சம் க்ரீனாக இருக்குது. தேங்காய் சட்னி வைக்கலான்னு பார்த்தேன், அப்புறம் காய்கறிகள் நிறையா இருந்தது. அதை இந்த வாரம் காலி பண்ணிடணும் சண்டே மார்க்கெட் போகிறதுக்குள்ளேன்ட்டு நிறைய காய்கறிகள் போட்டு அவியல் தான் வச்சுருந்தேன். இந்த அடை அவியல் உண்மையாகவே அது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. பசங்களுக்கு ஊட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அரை மணி நேரம் வாக்கிங் போனேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா சரி ஜும்பா டான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஜும்பா டான்ஸ் போட்டேன்னா, அதில் நிறைய பேர் நல்லா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஜிம்மில். எனக்கும் அதை பார்த்த உடனே நம்மளும் ஆடலாம் அப்படின்ட்டு ஆடினேன். டான்ஸ் ஆடினோடனே எனக்கு புதுசாக ஒரு எனர்ஜியே வந்த மாதிரி இருந்தது. நல்லா சிரிக்கவும் செஞ்சேன், ஸ்ட்ரெஸ்ஸும் குறைஞ்ச மாதிரி இருந்தது, நம்ம ஃபுல் பாடிக்கும் ஒர்க் அவுட் கொடுத்த மாதிரி இருந்தது. அதனால் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையே, வாக்கிங் போகிறதுக்கு இடமே இல்லையே அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. வீட்டுக்குள்ளே இருந்து ஏதாவது ஒரு பாட்டை போட்டு சும்மா வச்சு குதிங்க, அதுவே நல்ல எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு கேரட், அதுக்கப்புறமா தேங்காய், அது ரெண்டையும் போட்டு அரைச்சி ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணியிருந்தேன். அது கூட வந்து பாதாம் பிசன் போட்டு நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நான் வந்து சுகர் சேர்க்கலை வெயிட் லாஸ் பண்ணுறனால. ஆனால் சுகர் சேர்த்தோன்னா இனிமேல் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான்.